கவின் படுகொலையை ஆரம்பத்திலிருந்தே வந்து அந்த படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய தலைவர் நடத்தியிருக்கிறோம். இது மட்டும் ஆணவ படுகொலைகள் எங்கே நடந்தாலும் அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பெரிய அளவிலான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படித்தான் வந்து கவின் என்கிற அந்த பொறியியல் பட்டதாரி இளைஞன் வந்து படுகொலை செய்யப்படுற பொழுது அவன் வந்து மாற்று சாதியினரால் படுகொலை செய்யப்படுகிறான். படுகொலை செய்யப்படுகிறவனை அவனுடைய தந்தை வந்து ஆக்ரோஷமாக வந்து ஊடகங்களிடையே பதில் சொல்லுகிறார். எங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார், அண்ணன் திருமா வருவாங்க, அவர் வந்து பார்லிமெண்ட்டில் எங்களை பற்றி பேசுவார், என்னுடைய பையனை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுவார் அப்படின்னு வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இது வந்து இதுதான் எங்களுடைய தலைவருக்கான வெற்றி. இந்த சமூகத்தின் விளிம்புநிலை மக்களில் இருந்து அவர்களின் குரலாக எங்கள் தலைவர் இருக்கிறார் என்பதற்கான ஒரு அத்தாட்சி வந்து கவினின் தந்தை எழுப்பிய அந்த உரிமை குரல் தான், அந்த போர்க்குரல் தான், அந்த அழுகை குரல் தான். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் உடனடியாக வந்து அங்கிருந்து கிளம்பி பாராளுமன்றத்தை விட்டு கிளம்பி படுகொலை செய்யப்பட்ட அந்த கவினினுடைய இல்லத்திற்கு சென்று அவனை சந்தித்து இரங்கல் தெரிவித்தார்கள். இதற்கு கிருஷ்ணசாமிக்கு ஒத்துக்கல. கிருஷ்ணசாமிக்கு பெரிய ஒரு மனநிரலாக இருக்கிறது. எப்படி அப்படி இருக்கு? அதுதான் அவர் உள்சாதி பிரிவு பார்க்கிறவர். எங்களுடைய தலைவர் எப்பவுமே சாதிய பிரிவு பார்க்க மாட்டார். அனைவரையும் சமமாக மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள்.